ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? சவுலுக்காக நீ ஏன் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறாய்? உன் கொம்பை நீ என்ன செய்? தைலத்தால் நிரப்பு. நான் உன்னை எங்கே அனுப்புவேன்? ஈசாய் வீட்டிற்கு அனுப்புவேன். அங்கே அவனுடைய மகன் ஒருவனை நான் என்ன செய்தேன்? ராஜாவாக தெரிந்து கொண்டேன். நீ அவனை அபிஷேகம் பண்ணு. தைல கொம்பு ஆண்டவர் எதுக்கு நிரப்ப சொல்றாருன்னா, இது ஆண்டவர் அவனை அதாவது அபிஷேகம் செய்யும்படி தைல கொம்பை நிரப்ப சொல்கிறார். இட்ஸ் அனாயிண்டிங். அபிஷேகம் அபிஷேகம் பண்ணும்படி அவர் சாமுவேலிடத்தில் உன் தைல கொம்பை என்ன செய்? எடுத்துக்கொள். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நம்மீது அவருடைய அபிஷேகத்தை அவர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யூ ஆர் ஆல் அனாயிண்டட். நீங்கள் எல்லாம் அபிஷேகம் பெற்றவர்கள், நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஸோ இப்போ இந்த அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஊற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க முதுகில் தட்டி சொல்லுங்க, உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கிறது, உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கிறது. இந்த அனாயிண்டிங் அதுதான் நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டும். இப்போ பாருங்க, கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவன் வல்லமை நிறைந்தவனா என்ன செய்கிறான்? மாறுகிறான். ஆண்டவருடைய அபிஷேகம் தான் ஒரு மனிதனை வேறு மனிதனாய் என்ன செய்கிறது? மாற்றுகிறது. ஸோ த ஒரு பவர், த அனாயிண்டிங் ஹேஸ் த பவர். அபிஷேகத்துக்கு என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை நம்மை நிரப்பும் பொழுது நாம் அசாதாரணமான காரியங்களை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் அபிஷேகம் பெற்றவர்கள். ஆமாவா இல்லையா? உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது இல்லை? ஸோ நீங்கள் பவர்ஃபுல் பீப்புள் இன் த வேர்ல்டு. நீங்கள் சாதாரணமான ஆட்கள் இல்லை. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறதுனால நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? வல்லமை நிறைந்தவர்கள். அதனால் உங்கள் பவரை வேறு யார்ட்டையும் டக்குன்னு காமிச்சிடக்கூடாது. நான் ரொம்ப பவர்ஃபுல்லானாலும் வீட்டுக்குள்ளே பவரை காமிச்சிடக்கூடாது. ஆமாம், உங்களுக்குள்ள அந்த வல்லமையை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். ஸோ இந்த அனாயிண்டிங் வரும் பொழுது, அபிஷேகம் வரும் பொழுது நாம் வல்லமை உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். இங்கே சாமுவேல் இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ எவ்வளோ நாள் இப்படியே உட்கார்ந்துருப்ப, இப்பொழுது நான் ஒருவன் என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன், அவனை அபிஷேகம் பண்ணு. அனாயிண்டிங். இந்த அனாயிண்டட் எப்படின்னா வித்தியாசமாக மாறிடுவாங்க. அவன் இருந்த மாதிரியே இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா தாவீதுக்குள்ள அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் தாவீதை யாரும் பார்க்கவே இல்லை, யாரும் கண்டுக்கவே இல்லை, அவர் வெளியே தெரியவே இல்லை, வனாந்தரத்தில் இருந்தார். ஆனால் எப்பொழுது அபிஷேகம் வந்ததோ அப்பொழுது தாவீது எப்படி ஆயிட்டார்? ஃபேமஸ் ஆயிட்டார்ல. ஃபேம் வந்துடும். அபிஷேகம் வந்துச்சுனால என்ன வரும்? ஃபேம் வந்துடும். உங்கள் மேலே அபிஷேகம் வந்துச்சுன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் சொல்லுவாங்க, ஐயோ அவங்க யார் தெரியுமா? அவங்க பேசும்போதே கேட்கலான் இருக்குது. ஏன்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? சும்மா சாதாரணமாக இல்லை. நம்ம பேசுகிறத யார் போய் கேட்க போகிறா? நம்ம பேசுகிறது இல்லை, நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதனால தான் நம்மளை பார்க்கும்போதே எல்லாருக்கும் ஒரு மாதிரி, சிலருக்கு ப்ளீஸிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில பேர் நம்மளை பார்க்கும்போதே உங்ககிட்ட பேசணுன்னு போல் இருக்குது, பேசலாம் அப்படின்வாங்க.
இந்த அனாயிண்டிங் இருக்குல்ல, இந்த அபிஷேகம் வந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆயிரும். அது வரைக்கும் யாரும் நம்மளை கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் வந்ததுக்கப்புறம் நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸு கொடுப்பார் ஆண்டவர். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். மனுஷன் கொடுக்க மாட்டான். நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க, என்னடா எந்த மனுஷனும் நமக்கு எதுவுமே தரமாட்டான். ஏன்னா மனுஷன் தரமாட்டான். நமக்கு இம்பார்ட்டன்ஸ் யார் தான் கொடுப்பாரு? ஆண்டவர் தான் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஏன்னா தாவீது போகும்போது எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணாங்க, எல்லாம் நெக்லெக்ட் பண்ணாங்க. என்னப்பா நீ போப்பா, அவங்க அண்ணெல்லாம் சொல்கிறான், அந்த ஆடை கொஞ்சம் ஆடை எங்கே விட்டுட்டு வந்த, யார்கிட்ட விட்டுட்டு வந்த, போய் பாரு. இவனுக்கோ அபிஷேகம் உள்ள கடந்து என்ன செய்யுது? அபிஷேகம் உள்ள இருந்து என்ன பண்ணுது? அவனை சும்மா இருக்க விடுதா? அந்த பவர் அவனை சும்மாவே இருக்கவில்லை. இவன் எம்மாத்திரம் இப்படி பேசுகிறானே, டென்ஷன் ஆகுறான். சரி, அபிஷேகம் இருக்கிறவன் தான் டென்ஷன் ஆகும். டென்ஷன்னா அந்த டென்ஷன் இல்லை, நீங்கள் வேறு டென்ஷன் நினச்சிடக்கூடாது. நீங்கள் படுற டென்ஷன் இல்லை, வைராக்கியம் இல்லை, ஆண்டவர் நிமித்தம் வைராக்கியம். சர்ச்சுக்கு போகணுமேன்னு டென்ஷன் ஆகுறது யாராக இருக்குன்னு தெரியுமா? யாருக்கு அப்படி இருக்கும்? சொல்லுங்களேன், வாயை தான் திறந்து. அபிஷேகம் இருந்தால் தாங்க சர்ச்சுக்கு போகணுன்ற அந்த வைராக்கியமே. இல்லைன்னா ஐயோ மணி 7 ஆயிடுச்சு, இன்னுமா கிளம்பல அப்படின்னு அவசரப்படுவாங்க. வீட்டில் ஒரே ஒரு ஆள், யாரோ ஒரு ஆள் அப்படி அவசரப்படுறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்கிறதுனால தான் இவன் இவ்வளோ அவசரப்படுறாங்க. சில பேர் 7:30 ஆனாலும் எந்திரிக்க மாட்டான். 7:30க்கு ஆராதனை, 7:30 ஆனாலும் பெட்டில் படுத்துக்கிட்டு உழண்டுகிட்டே இருப்பான். அப்போ என்ன அர்த்தம்? உள்ள கிடந்து அவனால் சும்மா இருக்க முடியாது. தாவீது போய் சொல்கிறான், இவன் எம்மாத்திரம், இவனை இன்னைக்கு காலி பண்ணி ஆகணும். அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் அபிஷேகம் பெற்றவனால் என்ன செய்ய முடியவில்லை? பொறுமையாக இருக்க முடியவில்லை. அல்லேலூயா. சரி, இந்த அனாயிண்டிங் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சில பொசிஷன்ஸை கொடுப்பாரு. நீங்கள் பொசிஷன்ஸ் பின்னால் போகக்கூடாது, ப்ரெசன்ஸ் பின்னால் தான் போகணும். அல்லேலூயா. பொசிஷன்ஸ் கிடைக்கும். அபிஷேகம் வந்துச்சுன்னா எல்லா பொசிஷனும் ஆண்டவர் கொடுப்பார், எல்லா தகுதியும் கொடுப்பார், வேலை உயர்வை கொடுப்பார், இல்லை ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அங்கீகாரத்தை கொடுப்பார். குடும்பத்திலே உங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார். அது பின்னாலேயே என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. அபிஷேகம் பெற்றவனுக்கு அவன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சுற்றி நடக்கிறதையே பார்த்துட்டு நம்முடைய சூழ்நிலையை பார்த்து அதுதான் சரி, அதுக்கு பின்னாலேயே நம்ம போயிடக்கூடாது. தேவ பிரசன்னத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பொசிஷன்ஸ் எத்தனையோ வரும், நமக்கு உயர்வு கிடைக்கலாம், சம்பள உயர்வு கூட கிடைக்கலாம். நம்ம பார்வை எதில் இருக்கணும்னா, எனக்கு இந்த உயர்வு, இந்த பொசிஷன் கிடச்சிருக்கு, இந்த அங்கீகாரம் கிடச்சிருக்குது, என்னை இப்படி வச்சுருக்காங்க, அப்படி வச்சுருக்காங்க, அதெல்லாம் இல்லை. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தையெல்லாம் எதில் இருக்கணும்னா, நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன்னா. அபிஷேகம் பெற்றவனோட எண்ணமெல்லாம் அப்படி தான் இருக்கும். அபிஷேகம் பெற்றவன் அப்படி தான் இருப்பான். இன்னொரு காரியம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒன்ஸ் உங்கள் மேலே அனாயிண்டிங் வந்துருச்சுன்னா எல்லாரும் உங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. சில பேர் உங்களுக்கு அகென்ஸ்டாக வேலை செய்வாங்க. அபிஷேகம் வந்தது உங்களுக்கு மேலே வந்துருச்சுன்னா, உங்கள் கூட நல்லா இருந்தவங்க டக்குன்னு உங்கள் மேலே அப்படியே கோபமாக மாறிடுவாங்க. நிஜமாதான். நல்லா இருப்பான் அது வரைக்கும். என்னடா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். ஐயோ நம்ம எதுவுமே செய்யலையே, நம்ம எப்பயும் போல தானே இருக்கோம், எல்லாரையும் நேசிக்கிற மாதிரி இவனையும் நேசிக்கிறோம், ஆனால் இவன் பிச்சுட்டு போகிறானே, நம்மளை விட்டு இப்படி நம்ம மேலே ஒரு குற்றத்தை வேற, பழியை வேற சுமத்திட்டு போகிறானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த அனாயிண்டிங் விச் இஸ் ஆன் யூ. அல்லேலூயா. உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கிறதுனால சில பேரால் உங்கள் கூட என்ன செய்ய முடியல? ட்ராவல் பண்ண முடியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் உங்கள் கூட இருப்பான் தெரியுமா? யார்
ஆண்டவருடைய சிந்தைக்கு உகந்த அல்லது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருக்கிறான்னா அவன் தான் உங்களோட இருப்பான். கொஞ்சம் அறகுறையாக இருக்கிறதெல்லாம் என்ன செய்யாது. ஹலோ, அல்லேலூயா. யார் ஸ்பிரிட் ஃபில்டாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனோட கூட ட்ராவல் பண்ண முடியும். ஆமென். ஏன்னா நகோமி கிளம்பும்போது ஓர்பாள் சொல்கிறா, என்ன சொல்கிறா? அத்தே, இவ்வளோ நாள் எங்களுக்கு நீங்கள் சுட்டு போட்ட ரொட்டி, இவ்வளோ நாள் நீங்கள் எங்களுக்கு வச்சு கொடுத்த காய்கறி, சாம்பார், ரசம், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப டேஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. சாம்பார் காலி, ரசம் காலி, வடை காலி, எல்லாம் காலி. ஆனால் ஒருத்தி அவ கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தா. யாரு? ரூத் சொல்கிறா, நீ எங்கே போறியோ அங்கே நான் என்ன செய்வேன்? வருவேன். யாரால தெரியுமா அபிஷேகம் பண்ணப்பட்டவனோட இருக்க முடியும்? யாருக்குள்ள த டிசையர், ஆண்டவர் மேலே உள்ள அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அது ஒன்று மட்டும்தான் தெரியும், அவன் உன் பின்னாலேயே வருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ டோன்ட் worry about the people who left you. யார் உங்களை விட்டு போனாங்களோ அவங்கள பற்றி நீங்கள் என்ன செய்யாதீங்க, ரொம்ப போட்டு ஐயோ எனக்கு இப்படி ஆகிப்போச்சே, நான் நல்லது செஞ்சு இப்படி ஆயிடுச்சே, கலங்காதீங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த அனாயிண்டிங், இந்த அபிஷேகத்தினால அவரால் உன் கூட என்ன செய்ய முடியல. ஹலோ, இருக்கீங்களா? அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது நிறைய பேரால் உங்களோட நல்லாலாம் பேசவே முடியாது. எல்லாரும் நம்மகிட்ட நல்லா பேச மாட்டாங்களே, ஒரு சிலர் நம்ம இப்படி இருக்காங்களேன்னா ஏன் அப்படின்னா உங்க கூட யாரெல்லாம் நல்லா பேசுறாங்க, யாரெல்லாம் நல்லா பேசலைன்னா அவனால் ஏன் பேச முடியாது? உனக்குள்ள என்ன இருக்குது? பக்கத்தில் இருக்க முதுகில் தட்டி சொல்லுங்க, உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது. சொல்லுங்க, உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது. ஹல்லேலூயா. So don't chase your positions, chase the presence. நம்ம பொசிஷனை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. எனக்கு இன்னொரு உயர்வு வந்துடுமா, இன்னொரு அது எல்லாம் வரும் இல்லை, எல்லாம் வரும். ஸோ நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா தேவ பிரசன்னத்தை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த அபிஷேகம் பெற்றவனுக்கு ரெவலேஷன் ஆண்டவர் தருவார். அபிஷேகம் பெற்றவனுக்கு என்ன கிடைக்கும்? ரெவலேஷன் கிடைக்கும், வெளிப்பாடு. ஆண்டவர் நிறைய விஷயங்களை அவனுக்கு வெளிப்படுத்துவார். யாரும் மறைக்க முடியாது, எந்த விஷயத்தையும் மறைக்கவே முடியாது. யாரும் எதையும் அப்படியே ஹைட் பண்ணிலாம் வைக்க முடியாது. சாமுவேல் போய் ஈசாயிட்ட கேட்குறாரு, உன் பிள்ளைகள்லாம் வரிசையாக கொண்டு வாப்பா. எல்லாத்தையும் கொண்டு வந்தோன்னே அவ்வளோதாங்க பிள்ளைகன்றா. ஏன்பா இவ்வளோதான் உன் பிள்ளையா? ஏன்னாயா சாமுவேலுக்கு தெரியும், ஆண்டவர் சொன்னார் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பண்ண போகிறவன் இன்னும் வரல. அவர் கேட்குறாரு, ஏன்னா அபிஷேகம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்களுக்கு காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார், சொல்லிக் கொடுப்பார். இந்த மாதம் நீ என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்லி தருவார். அபிஷேகம் பெற்றவனுக்குள்ள ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லுவார், இதை தான் செய், இதை தான் செய். ஸோ இந்த மாதம் பட்ஜெட் போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் போடும்போது நீங்கள் நோட்டை எடுத்து உட்கார்ந்த உடனே ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் என்னை என்ன செய்யட்டும்? வழி நடத்தட்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவார், ஆண்டவர் சொல்லுவார், இதை இப்படி செய், அதை அப்படி செய். ஏன்னா ஆண்டவர் 5 அப்பத்தை வச்சு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க அவருக்கு முடியும்ல. அதே மாதிரி இந்த மாதம் நம்முடைய குறைவான நம்முடைய வருமானத்தை வச்சு, குறைவான நம்ம கையில் இருக்கிறத வச்சு கர்த்தர் நிறைவாய் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஸோ இந்த அனாயிண்டிங் நமக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி காண்பார். எல்லாத்தையும் சொல்லுவார், இதெல்லாம் செய், இதெல்லாம் பண்ணு, இப்படி போ, அப்படி போ, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லுவார். உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால். அல்லேலூயா.
ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். எல்லாத்தையும் இதெல்லாம் பண்ணுப்பா, இப்படி எல்லாம் போப்பா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள வித்தியாசங்களை உண்டு பண்ணும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அது அப்படியே உங்களுக்குள்ள இருந்து ஃப்ளோ ஆகும். பல வெளிப்பாடுகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவர் பல வெளிப்பாடுகளை உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். இந்த அபிஷேகம் அது என்ன செய்யும்னா, நம்மை சாதாரணமாக இருக்கக்கூடாது, நம்மை அசாதாரணமானவர்களாய் மாற்றும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 30 23, 24, 25 வசனங்களை வாசிப்போம். மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதன் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்கும். அது பரிசுத்த அபிஷேக தைலமாயிருக்கும். அல்லேலூயா. இங்க பாருங்க, நான் இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் என்ன சொல்றாரு? ஸ்பைசஸ் எடுக்க சொல்றாரு. அபிஷேக தைலம் செய்யறதுக்கு அதோட இன்கிரீடியன்ஸ் என்னவா இருக்குதுன்னா, அதுக்கு என்னது இன்கிரீடியன்ஸ் ஆண்டவர் சொல்றாரு? முதலாவது மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போளத்தில், வெள்ளை போளத்தை 500 சேக்கல் எடுக்க சொல்றாரு. வெள்ளை போளம் 500 சேக்கல் எடுத்ததுக்கு அப்புறம் சுகந்த கருவாப்பட்டையிலே பாதி என்னன்னா சின்னமன்னா என்னது? பட்டை. கருவாப்பட்டைன்னு அதில் போட்டிருக்குது பைபிளில். இப்போ நம்ம கறி குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம்ல பட்டை, அதுதான் அந்த பட்டை. அதுக்கப்புறம் அதில் பாதியாக 250 சேக்கல், சுகந்த வசம்பில் 250 சேக்கல். வசம்பு தான் நமக்கு நல்லா தெரியும்ல, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அதை கரைச்சி என்ன செய்வாங்க, அந்த வசம்பு. அதுக்கப்புறம் லவங்கப்பட்டையில், லவங்கம்னா என்னது? கிராம்பு, கலாமஸ்ன்னு சொல்றாங்க, ரைட். அதுல 500 சேக்கல். ஒலிவ எண்ணெயில் 1 குடம். இதுதான் அபிஷேக எண்ணெய். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நீங்க எப்பெல்லாம் பிரியாணி சாப்பிட்றீங்களோ அப்பெல்லாம் அபிஷேகத்தை என்ன செய்றீங்க? அப்போ உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குமா இருக்காதா? அது திண்டுக்கல்காரனுக்கு கண்டிப்பாக அபிஷேகம் இருக்கதா செய்யும். அதனால் இந்த அபிஷேக எண்ணெய் ஆண்டவர் தான் இந்த கணக்கெல்லாம் சொல்கிறார். அபிஷேக எண்ணெய் செய்வதற்கு இதுதான், இதெல்லாம் போட்டு அந்த அபிஷேக எண்ணெய் நீ என்ன செய்ய, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது. அபிஷேக எண்ணெய் ஆண்டவர் எதுக்கு செய்ய சொல்கிறாருன்னா, ஏன் இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட சொல்கிறாருன்னா, இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அந்த வெள்ளை போலம் எதுக்கு உதாரணமாக இருக்குன்னா, சப்மிஷன். அபிஷேகம் பெற்றவன் எப்பொழுதும் சப்மிசிவாக தான் இருப்பான். ரொம்ப ஆவும் அப்படிலாம் துள்ளி குதிச்சு அப்படி தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் அமைதியாக தான் இருப்பான். சில பேர் தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க பாருங்கள், அப்படி இருக்க மாட்டான். அபிஷேகம் பெற்றவன் எப்படி தான் இருப்பான்? சப்மிசிவாக இருப்பான். ரொம்ப சப்மிஷன், ரொம்ப அப்படியே அமைதியாக இருப்பான். அதிகமாக என்ன செய்யுது, நிறகுடம் நீர் தழும்பும் குறைகுடம் கூத்தாடும், அப்படி தானே சொல்லுவாங்க. அதானே நிறைகுடம் என்ன செய்யுமா, லேசாக அப்படியே ஆடிட்டு அப்படியே நிற்கும். நீர் தழும்பாதா? ஓகே, அப்படி லேசாக அப்படியே ஆடும், அதோட சரி. ஆனால் குறைகுடம் கூத்தாடுமா, தூக்கிட்டு போய் பாருங்கள் பாதி குடத்தை. அது மாதிரி தான் கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவன் அவன் என்ன செய்வான்னா, தன்னை அர்ப்பணித்து இருப்பான். ஆண்டவருடைய காரியங்களோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவன் அர்ப்பணித்து இருப்பான்.
அதுதான் அபிஷேக தைலம் குறிக்கிறது. கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாருன்னா ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம எங்கே பேச வைக்குமோ அங்கே தான் பேச வைக்கும். எல்லா இடத்துலையும் பேசக்கூடாது. நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஏன்னா எனக்குள்ளே என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்கிறது. நான் வந்து ஒரு தனி மனிதன் அல்ல. எந்த விஷயத்திலும் சரி, ஒரு வேளை உங்கள் வேலையிலையா, இல்லை உங்கள் ஆஃபீஸில், இல்லை உங்கள் வீட்டில், உங்கள் தனி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நான் எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறதுனால நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் யார்கிட்ட தான் கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஸோ அபிஷேகம் பெற்றவன் வந்து தான் இஷ்டத்துக்கு என்ன செய்ய மாட்டான், தான் இஷ்டத்துக்கு பேச மாட்டான். நம்ம மைண்ட் எப்படி இருக்கோ அது மாதிரியெல்லாம் நடக்கவே மாட்டான். இப்போ தாவீது வந்து உள்ளே வரும்போது அவனுக்கு பயங்கரமான மைண்டு, அவன் எண்ணம் அப்படியெல்லாம் ஒரு மாதிரி, என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால, ஒருவேளை அவனே சரி இவன் பெரிய ஆளாக இருக்கான், ஈட்டி கேடயம்லாம் பெருசாக வச்சுருக்கான்னு நினச்சி பயந்தாலும் இல்லை யோசித்தாலும், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் அவனை என்ன செய்தது? கிரியை செய்து அவன் மூலமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் அந்த பிரசன்னத்தை, தேவனுடைய வல்லமையை நமக்குள்ளே நாம் வைத்திருக்கிறதுனால, இந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்து அது வேலை நாம வேலை செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. நம்முடைய அபிஷேகம் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற இந்த அபிஷேகம் வல்லமையான காரியங்களை என்ன செய்யும்? நம் மூலமாய் செய்யும். அதை தான் வேதம் சொல்லுகிறது, நமக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவர், அவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய சார்பாக, நமக்கு சார்பாக அவர் என்ன செய்வார்? அவர் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக அவர் பேசுவார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆகையால் இந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கும் பொழுது அது நம்மை அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி, அவருடைய பிரசன்னத்தில் நம்மை தாழ்த்தி வைக்கிறது. ரொம்ப எல்லாத்தையும் அப்படியே பெருசாக காமிக்காமல், எல்லாத்தையும் அப்படியே சவுண்டு கொடுக்காமல், அப்படி இல்லை, சப்மிசிவா. ரெண்டாவது, இந்த சின்னமன் இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னா இன்டெகிரிட்டி, அதாவது உண்மை, நேர்மை, அதை குறிக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையாக, அப்படியே ரொம்ப கரெக்டாக, அவன் வந்து ரொம்ப வேறு எந்த விஷயத்துலேயும் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி மாற்றி பேசாமல். ஏன்னா நிறையா இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, நான் சொன்னதை வந்து சொல்லலைன்னு சொல்லிடுவாங்க. சில பேர் இருக்காங்க ரொம்ப துணிகரமாக சொல்லுவாங்க, நம்மகிட்ட தான் சொல்லியிருப்பாங்க, அதை போய் நம்ம சொல்லும்போது எப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்னுவாங்க. அபிஷேகம் பெற்றவனுக்கு மாற்றி என்ன செய்ய முடியாது. என்ன கழுத்தில் கத்தியே வச்சாலும் என்ன தான் சொல்லணும்? உண்மையை தான் சொல்லணும். உண்மையை சொல்லலைன்னா உனக்குள்ளே என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. ஆமாம், உண்மை தான் பேசணும். எந்த இடத்துலையும் மாற்றவே கூடாது. ஆமாங்க, இதாங்க, இதான் சொன்னேன், இதான் செஞ்சேன், முடிஞ்சு போச்சு. சுயநலத்துக்காக சில பேர் மாற்றி மாற்றி பேசுவாங்க. அபிஷேகம் இருக்கிறவன் பீப்புள் ப்ளீஸராக இருக்க மாட்டான், ஜனங்களை ப்ளீஸ் பண்ண மாட்டான், யாரையாவது போய் நம்ம எப்படியாவது பண்ணி. ஏன்னா உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால் ஒரு மனுஷன் செய்கிறத விட அவர் செய்கிற காரியம் ஆச்சரியமானவைகளாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷன் ஏதாவது நமக்கு தருவானா, இவன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவான், அவன் வந்து நமக்கு உதவி செஞ்சிருவான். இல்லை, அபிஷேகம் இருக்கிறவனுக்கு யாரும் உதவிக்கு தேவையில்லை. ஏன்னா தாவீதுக்குள்ளே இருந்த அபிஷேகம் அவன் வனாந்தரத்தில் இருந்தவனை கொண்டு போய் அரியணையில் உட்கார வச்சுச்சு. ஹல்லேலூயா. எந்த மனுஷன் அப்படி செய்ய முடியும்? யார் அதை செய்ய முடியும்? யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்க கூட தான் மனுஷன்ட்ட சொல்லி விட்டான், பானபாத்திரக்காரன் சொல்லி, நீ போய் எப்படியாச்சும் கொஞ்சம் வாழ்ந்துருக்கும்போது என்னையும் நினச்சிக்கோ. இவன் போய் நினச்சானா? எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது. கடைசியில் பாருங்கள், சிறைச்சாலையில் இருக்கிறவனை நைட்டோட நைட்டாக தூக்கி கொண்டு வந்து அரண்மனையில் உட்கார வைக்கணும்னா அது யாரால தான் முடியும்? அவர் கொடுத்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் இனி எவ்வளோ பெரிய குழியில் கடந்தாலும் அவர் தூக்கி எடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அவர் தூக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய குழியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாதாளத்தில் கிடந்தாலும் சரி, அந்த அபிஷேகம் நம்மளை தூக்கும். நீங்கள் சும்மா போட்டு ஒவ்வொருனுக்கும் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது. ஐயோ, இந்த அதிகாரிகள் இப்படி செய்கிறாங்களே, அவங்க அப்படி பண்ணுறாங்களே, எனக்கு மேலே இருக்கிறவங்களாம் இப்படி செய்கிறாங்களே, என்னமோ செஞ்சுட்டு போட்டோம். உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால் அதிகாரிகளுக்கும் மேலே கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாரிகள் ஒன்றை பார்த்து பயப்படுவாங்க. ஆமென். ஸோ எந்த இடத்துலையும் மாற்றி பேசுகிறது இல்லை, வேறு மாதிரி ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறது, காலையில் ஒரு மாதிரி சாயங்காலம் ஒரு மாதிரி. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எப்பொழுதும் மாறவே மாட்டான், எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நமக்குள்ளே கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள கர்த்தருடைய வல்லமை ஆண்டவர் தந்திருக்கிறார். எந்த நிலைமையிலையும் ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம ஒருபோதும் மாறவே போகிறதில்லை. எல்லா நேரத்துலையும் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் செய்வோம். என்ன பேச சொல்கிறாரோ அதான் பேசுவோம். என்ன செய்ய சொல்கிறாரோ அதை தான் செய்வோம். அதை தவிர மாற்றி என்ன செய்ய மாட்டோம், பேசவே மாட்டோம். சரி, சம்டைம்ஸ் பீப்புள் உங்களை தப்பாக நினைக்கலாம். சில பேர் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க, என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க. சில பேர் உங்களை ஏற்றுக்காமல் இருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, அது 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 பரவாயில்ல. ஆனால் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பேசுகிறது, நீங்கள் செய்கிறது எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆகையினால நம்முடைய இன்டெகிரிட்டியை, நம்முடைய உண்மைத்துவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கடைசி வரை. ஏன்னா அபிஷேகம் பெற்ற மக்கள் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க வளைஞ்சு கொடுத்து போக மாட்டாங்க. நீங்கள் என்ன இப்படியே இருக்கீங்கன்னா நாங்கள் அப்படி தான் இருப்போம். நீங்கள் மாறவே மாட்டீங்களா? மாற மாட்டோம். உங்களால் கொஞ்சம் அப்படி வளைஞ்சு கொடுத்து போக முடியாதா? எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க. பழமொழியே இருக்குல்ல, ஊரோட ஒத்து வாழ்ன்னு இருக்குல்ல. எல்லாரும் லஞ்சம் கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் கொடுத்தா என்ன? ஏன் கொடுக்க மாட்டீங்க? நாங்கள் கொடுக்க மாட்டோம். எல்லாரும் குறுக்கு வழியில் போகிறாங்கல்ல, நீங்கள் போனால் என்ன? நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஏன்னா எங்களுக்குள்ள என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் அப்படி பண்ணுறதுனால நம்மளும் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி பண்ணிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். கிடையாது. ஒருவேளை நாட்கள் ஆகலாம், ஆனால் கர்த்தர் நமக்கு செய்கிறவைகள் வேற ஒருவனுக்கும் நடந்திருக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கி உலகம் என்ன தெரியுமா? அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் காப்பி அடித்து, சரி அவங்க பண்ண மாதிரியே நம்மளும் பண்ணிட்டால் நமக்கு இப்படி நடந்துடும், அவங்க செய்கிற மாதிரியே நம்ம செய்யணும். அப்படி கிடையாது. உனக்குன்னு ஆண்டவர் ஒரு வழியை வச்சுருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உனக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார். நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணணும். அதுக்காக என் உண்மையை நான் ஒருபோது என்ன செய்ய முடியாது, விட மாட்டேன். தட் இஸ் இன்டெகிரிட்டி. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே என்ன செய்யுது? எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இதெல்லாம் சேர்த்து அவனுக்கு என்ன செய், அவன் தலையில் ஊற்று. அபிஷேகத்தை ஆண்டவர் எங்கே வைக்கிறாரு? தைல கொம்பை எடுத்து சாமுவேல்கிட்ட கொடுத்து அதை என்ன செய், போய் அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ணால் அந்த அபிஷேகம் என்ன செய்யும்? தலையிலிருந்து அவனுக்குள்ள. ஏன்னா அவன் மெயின் என்னதான், அவன் தலை, அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தை, இதெல்லாத்தையும் கர்த்தர் நிரப்புறாரு. இனி அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இனி அவனுக்குரியவன் அல்ல, இனி அவன் நினைக்கிறதல்ல, இனி அவன் செய்கிறதில்லை. இனி அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இவனுடைய செயல்கள், இவனுடைய எண்ணங்கள், இவனுடைய பேச்செல்லாம் எப்படி தான் மாறுது? அவர் நினைக்கிற மாதிரி மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்லும்போது சொல்கிறார், நீ போய் இந்த தைல கொம்பை எடுத்துகிட்டு போய் நான் காமிக்கிறவனை அபிஷேகம் பண்ணு, அவன் எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறார். ராஜாவா அபிஷேகம் பண்ணு. ஏன்னா இவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவன் என்ன செய்யணும்? அதுக்கு தான் அபிஷேகம். ஹலோ, இந்த அபிஷேகம் எதுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு நமக்குள்ள? அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிறதுக்கு தான். என்னது?
அபிஷேகம். நாம் நினைக்கிறத செய்கிறதுக்கு அபிஷேகம். சிம்சோன் அப்படி தான் பண்ணான். இந்த ஒரு வருஷம் மட்டும் என்ன செய்யுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, நான் நினைக்கிறத என்ன செஞ்சிட்றேன். ஸோ அபிஷேகம் நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த அபிஷேகம் அவர் நினைக்கிறதை செய்வதற்கு தான் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நம்ம நினைக்கிறது இல்லை. அதனால் ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய விருப்பம் அல்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் என்ன செய்ய வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் போராடி ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல, ஆண்டவரே உங்கள் அபிஷேகம் எனக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த அபிஷேகம் சாதாரணமானதல்ல, இது இட்ஸ் எ பவர்ஃபுல் ஒன். அது வல்லமையான காரியங்களை செய்யும். அதை நமக்காக இல்லை. ஏன்னா நிறைய பேர் ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிறாங்க. அபிஷேகம் நமக்குள்ளே இருக்குது, ஸோ நம்ம என்னன்னாலும் செய்யலாம், நம்ம விரும்புகிறதெல்லாம் செய்யலாம். இல்லை, அவர் என்ன நினைக்கிறாரோ ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். சும்மா இல்லை, நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை. உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சின்ன சின்ன விஷயமோ நீங்கள் பார்க்கும்போது அது ரொம்ப சின்னதாக தெரியலாம். கர்த்தர் அவைகளில் அற்புதம் செய்வார். குடும்பத்தில் இருக்கட்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் உங்கள் மூலமாக அற்புதங்களை செய்வார். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் உங்களை சும்மா இருக்க விடாது. நீங்கள் சாதாரணமாக உங்களை இருக்க விடாது. உங்களுடைய நிலைமைகளை இந்த அபிஷேகம் மாற்றும். உங்களுடைய சூழ்நிலைகளை இந்த அபிஷேகம் மாற்றும். உங்களுடைய ஸ்டேட்டஸை இந்த அபிஷேகம் மாற்றும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க முன்னால இருந்தது போல இப்போ என்ன செய்ய போறதில்லை, இருக்க போறதில்லை. கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார். ஆமென். நீங்க வேதத்தில் பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவனும் வேற மாதிரி தான் மாறி இருக்கிறாங்க. அவங்க இருந்த மாதிரியே இல்லை, அவங்க முதல் இருந்த மாதிரி இல்லை. அவர்களுடைய நிலைமை மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஆண்டவர் மாற்றிருக்கார். அது வரைக்கும் அவங்க இருந்தது ஒரு மாதிரி, ஆனால் அபிஷேகம் பெற்றதுக்கப்புறம் அவர்களுடைய நிலைமை மாறி இருக்கிறது. இன்றைக்கும் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய நிலைமைகளை மாற்றுவார். ஸோ ஆஃப்டர் த அனாயிண்டிங் வந்ததுக்கப்புறம், அபிஷேகம் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய நிலைமைகள் மாறும். உங்களுடைய பேஸ்மெண்ட்ஸ் ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கை நிலைமைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார். ஏன்னா யோசேப்பு சாதாரணமான ஒரு அடிமை. அவன்கிட்ட எந்த பணம் இருந்திருக்கும், அவனுக்கு எதுவுமே இல்லை. சிறைச்சாலையில் வேற இருந்தவன், அவன் கையில் எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் கர்த்தர் யோசேப்பை அபிஷேகம் பண்ணியிருந்ததுனால அவனை உயர்த்தினார். ராஜாவுக்கு அடுத்த இடத்துல வச்சிருந்தாரு. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு இருக்கிற செல்வ செழிப்பு நிமித்தம் ஒரு பெரிய கூட்டத்தை அவன் என்ன செய்கிறான், கூட்டிகிட்டு வர்றான். எகிப்தில் அவனுடைய தகப்பன், அவனுடைய சகோதரிகள், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் என்ன செய்கிறான். காரணம் என்னென்னா, கர்த்தர் யோசேப்பின் மேலே அபிஷேகத்தை வைத்திருந்தார். அவனோட ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. என்னென்னா, இப்போ அவன் கையில் ஒரு மோதிரம் வந்துச்சு. அவன் என்ன ஆர்டர் போடுறானோ அதுதான் எகிப்து முழுவதுக்கும் நடக்கும். அவன் ஸ்டேட்டஸ் ஒரு செகண்டில் ஆண்டவரால் என்ன செய்ய முடிந்தது, மாற்ற முடிந்தது. இந்த அபிஷேகம் தான் உனக்குள்ளே இருக்கிறது. உன்னுடைய நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார் ஒரு நொடி பொழுது. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் இந்த நம்ம லைஃப்பில் நடக்கிற இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நினச்சிடக்கூடாது எனக்கு அபிஷேகம் இல்லையோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா யோசேப்புக்குள்ளே இருந்த அபிஷேகம், தாவீதுக்குள்ளே இருந்த அபிஷேகம், அவர்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது அவங்களோட இருந்தது, அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும்போதும் என்ன செய்தது, அவர்களோட கூட இருந்தது. அபிஷேகம் உனக்குள்ளே வந்துருச்சுனாலே நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்து போயிடக்கூடாது. இந்த கடினமான பாதை, இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, இதெல்லாம் ஏன் ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த அனாயிண்டிங். ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லாதவன் அவன் லைஃப் எப்படி போகும்னா, ஒரு மாதிரி அந்த இது இருக்குது பாருங்க, அது என்னது, அந்த இசிஜியில் ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒரு லைன் வரும்ல, எப்படி இருக்கும், அப்படியே ஒரு நேர்கோடு இருக்கும்.
ஹார்ட் ஃபெயிலியருக்கு எப்படி என்ன வருது அப்படி அது வரைக்கும் இப்படி போய் வரும், அதுக்கப்புறம் ஸ்வயங்கி அப்படியே போயிடும். ஸோ இப்போ நம்ம ஹார்ட் எப்படி துடிச்சிட்டு இருக்கு? அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறதுனால இது என்ன செய்யுது? மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது. இதெல்லாம் அபிஷேகம் உள்ளவனோட வாழ்க்கையெல்லாம் எப்படி தான் இருக்கும்? குழியில் போடுவான், திரும்ப தூக்குவான், அடிமையாக விற்பான், அதுக்கப்புறம் அடிப்பான், அப்புறம் தூக்கி ஜெயிலில் போடுவான், எல்லாம் நடக்கும். இந்த போராட்டம் நம்ம கேட்கவே கூடாது. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே எனக்கு இந்த போராட்டம்? அப்பயே தெரிஞ்சுக்கணும் உனக்கு ஏன் இந்த போராட்டம் வருதுன்னா, ஏன்னா உனக்குள்ளே என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறதுனால இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் உன்னை, ஏன்னா யாருக்கும் அப்படி வராது. யார் ஸ்பெஷலோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன டெஸ்ட். இப்போ இயேசு கிறிஸ்துவை பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த உடனே அப்படியே ஊழியத்தில் அப்படியே ஷைன் பண்ணிட்டார். அவர் சம்பாரிச்ச ஆத்மாவே மொத்தம் 12 விசுவாசி. 12லயே 1 என்ன ஆயிடுச்சு? ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். சரி, 11 பேர் நல்லா இருக்கான், ஊழியம் நல்லா போயிட்டுருக்குது, எங்கே போனாலும் வரவேற்பு கிடச்சிச்சா அவருக்கு? வாங்க சார், பிரசங்கம் பண்ணுங்க சார், உட்காருங்க சார் நான் சொன்னாங்க. எங்கே போனாலும் அவருக்கு அகைன்ஸ்டாக ஒரு கூட்டம் என்ன செய்தது? வந்துட்டே இருந்தது. இவன் பிசாசுகள்னால் என்ன செய்கிறான்? துரத்துறான். ஞாயிற்றுக்கிழமை சோகம் கொடுக்குறான். அபிஷேகம் யாருக்குள்ளே இருக்குதோ அவனை ஒருத்தனும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தால் உங்கள் சொந்தக்காரன் உங்களை பற்றி பேசிகிட்டே இருப்பான். பேசுகிறானா? ஆமாம். ஏன் பேசுகிறான்? நீங்கள் யோசிக்கணும், ஏன் உன்னை பற்றி அப்படியே பேசிகிட்டே இருக்கான்னா, ஏன்னா உனக்குள்ள என்ன இருக்குது? பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க, பேசுகிறவன் பேசட்டும், உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது. அல்லேலூயா. பேசுகிறவன் பேசட்டும், உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்குது. கவலைப்படாதீங்க. ஐயோ, நமக்கு உடனே என்ன ஆயிரும் தெரியுமா? ரொம்ப அப்படியே கவலை வந்து, ஐயோ நான் எதுவுமே செய்யலையே, ஆனாலும் என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்களே. எங்கள் அக்கா எப்படிப்பட்டவ, என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தவ, இன்றைக்கி என்னை இப்படி பேசுகிறாளே. என் தங்கச்சி எப்படி இருந்தா இன்னைக்கு இப்படி மாறிட்டாலே. அவன் மாறலை. உனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறதுனால சில பேர் அப்படி தான். ஆண்டவர் போய் அங்கே அற்புதம் செய்யும்போது எல்லாம் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில குரூப் என்ன செஞ்சு, ஒரு சில கூட்டம் ஓ சூப்பர் அல்லேலூயா அப்படிலாம் கை தட்டுச்சு. ஆனால் ஒரு சில கூட்டம் என்ன செய்தது? எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிச்சா? எல்லாரும் சொல்லலை. அவருக்கு அகைன்ஸ்டாக வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சும்மாவை விட்டாங்க. அவர் அபிஷேகம் பெற்றதுனால அவரை கல்லெறிஞ்சிட்டாங்க. அவரை கல்லெறிஞ்சு கொல்ல பார்த்தாங்க. அவர் அபிஷேகம் பெற்றதுனால அவரை ஊருக்கு வெளியே கொண்டு போயிட்டாங்க. அவர் அபிஷேகம் பெற்றதுனால அவர் சொந்த ஊரில் அவரால் என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. அவர் அபிஷேகம் பெற்றதுனால சொந்த தாய் தகப்பனோடு அவரால் என்ன செய்ய முடியல? தங்க முடியல. அவர் அபிஷேகம் பெற்றதுனால அவரால் ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க முடியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னடா வம்பா போச்சு, அபிஷேகமே வேணான்னு நினைக்கிறேன். It's because of the anointing. You are restless now. You are facing so many problems because of your anointing. உங்கள் அபிஷேகத்தை, அது இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பெற்றவர். அதனால பிசாசு சரி நீங்கள் சூப்பராக நல்ல அபிஷேகமாக இருக்கீங்க, போயிட்டு வாங்கப்பா அப்படின்னா சொன்னா, பிசாசு அவரை விட்டானா? என்னங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன பண்ணா? இதே தான் உங்களுக்கு நடக்கும். அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் என்ன வரும்? சோதனை வரும், வேதனை வரும், பாடு வரும். இப்போ புரியுதா?
ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வேதனை? ஏன்னா அபிஷேகம் இருக்கிற ஒருத்தரையும் என்ன செய்ய விட மாட்டான், சும்மா நிம்மதியாக இருக்க விட மாட்டான். நான் பல நாள் கேட்பேன், என்ன ஆண்டவரே ஊழியம் தானே செய்கிறேன், எதுக்கு இந்த பாடு? அப்போ தான் அவர் சொல்றார், அதனால தான்ப்பா பாடு, ஊழியம் செய்கிறதுனால தான் என்னது பாடு. நீங்கள் ஒரு கைப்பிரதி கொண்டு போய் யாருக்காவது கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு ராத்திரியே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி தான் நீங்கள் ஆரம்பிக்கலான்னு நினச்சி பயந்துடாதீங்க. அதுக்காக கைப்பிரதி கொடுக்காமல் இருந்துடக்கூடாது. நீங்கள் கைப்பிரதி கொடுத்து ஒருத்தனை ஆண்டவரை பற்றி சொன்னீங்கனாலே உங்களுக்குள்ள அபிஷேகம் இல்லாமல் உங்களால் அதை என்ன செய்ய முடியாது. அப்படி ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்தால் பிசாசு உங்களை என்ன செய்வேன் தெரியுமா? ஆமாம் வாமா உக்காருமா மக்கார் அப்படின்னா சொல்லுவான். இதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ இந்த வேலையே வேண்டாம்ப்பா, ஊழியமே தேவை, நம்ம போகிறோமா சர்ச்சுக்கு போகிறோமா வந்துடுறோமா அப்படின்னு நீங்கள் ரொம்ப பேசிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அனாயிண்டிங் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு அனாயிண்டிங் இல்லைன்னா பிசாசு உங்கள் பக்கத்துலேயே வரமாட்டான். நீ ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? ஹலோ, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால நீங்கள் ஆக்டிவாக தான் இருப்பீங்க, பேசிவாக இருக்க மாட்டீங்க. உங்களால் சும்மா இருக்க முடியாது. அப்படி நீங்கள் சும்மா இருக்க முடியாமல் போய் ஒரு கைப்பரிதியை கொடுத்து ஒரு சுவிசேஷ வேலை செஞ்சு ஒரு ஆராதனைக்கு போய் ஒரு வீட்டு கூட்டத்துக்கு போய் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணி அப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா பிசாசு உங்களை பார்த்து என்ன சொல்லுவான்? நல்லது, உண்மை உத்தமமான ஊழியக்காரரே அப்படின்னா சொல்லுவான். பக்கத்து வீட்டுக்கும் உங்களுக்கும் சாக்கடை சண்டையை வர வைப்பான். அது வரைக்கும் விளக்காமல் போட்ட பாத்திரத்தை பற்றி புருஷன் கண்டுக்கவே மாட்டான். ஆனால் அன்னைக்கு தான் ஏன் பாத்திரம் விளக்கலைன்னு சண்டை வரும், ஏன் வீடு கூட்டலைன்னு வரும், ஏதாவது ஒன்று கொண்டு வருவான். இதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய நிலைமை. அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களை நிம்மதியாகவே இருக்க விடமாட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால போட்டு அழுகலாம், ஆண்டவரே நான் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேனே. அவர் சிரிப்பார், உன்னை நிம்மதியாவா இருக்கிறது விட முடியாதுப்பா, அப்படிலாம் விட முடியாது. ஆனால் நீங்கள் அதுக்காக ரொம்ப பயந்துடக்கூடாது. போச்சுரா நிம்மதியெல்லாம் போய் ஒன்றும் இல்லாமல் ஆகி அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் குழியில் போடுறது, அடிமையாக போகிறது, பழி போடுறது, இதெல்லாம் நடக்கும். நடந்தாலும் அவர் என்ன செய்வார்? அப்படியே பார்த்துட்டே இருப்பார். பாருங்கள், அந்த நேரம் வரும் பொழுது அவர் உயர்த்தி உட்கார வைப்பார் இல்லையா? அப்பொழுது யாரெல்லாம் நமக்கு அகெயின்ஸ்டாக பேசுனாங்களோ, யாரெல்லாம் நம்ம சுற்றி எதிர்ப்பாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் நம்மளை தேடி வருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்புக்கு ரொம்ப குறும்புத்தனம் ஜாஸ்தி. எவனாவது இவ்வளோ கஷ்டப்பட்டவன் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி குறும்பாக இருப்பானா? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடு, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து தூக்கி போட்டான்ல, அவன்கிட்டயே இவன் என்ன பண்ணுறான் பாருங்க. ரொம்ப சேட்டை அவனுக்கு. சொல்கிறான், இவனை மட்டும் என்ன செய்யுங்க, விட்டுட்டு போங்க. அதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டான், அவன் மூட்டையிலே சட்டியை வச்சு விட்டான். பயங்கர சேட்டை, ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஜோவியலாக இருக்கான். இத்தனை பாடுபட்டவன் மாதிரியே இல்லை, இத்தனை கஷ்டப்பட்டவன் மாதிரியே இல்லை, ரொம்ப ஜாலியாக இருக்கான். ஏன்னா அவனுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுது, உங்களுக்கு எத்தனை பாடுகள் இருந்ததோ, எத்தனை போராட்டங்கள் இருந்ததோ, அதெல்லாம் மறக்கிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் மேலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இந்த அபிஷேகம் உன்னை தனியாக என்ன செய்யாது? விட்டுவிடாது. இந்த அபிஷேகம் உன்னை சாதாரணமாக விட்டுறாது. கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த அபிஷேகம் உன்னுடைய பழைய பாடுகள், பழைய நிலைமைகளை மறக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்வார்?
இவனை பார்த்தா யாருமே சொல்ல முடியாது இவன் குழியில் கடந்தான்னு சொல்லி, இவனை பார்த்தா யாருமே சொல்ல முடியாது இவன் ஆடு மேய்க்கிறவன் சொல்லி, இவனை பார்த்தா யாருமே சொல்ல முடியாது இவன் ராஜ சாப்பாடை சாப்பிடாதவன் சொல்லி. தானியேல் கொண்டு வந்து நிறுத்தும்போது எல்லாரும் ராஜ சாப்பாடு சாப்பிட்டவன்லாம் ஒரு மாதிரி இருக்கான், ஆனால் இவன் எப்படி இருக்கான்? ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருந்தது? அபிஷேகம். அதுதான் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை வித்தியாசமானது. இன்றைக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? we don't need positions, we need presence. நமக்கு பிரசன்ஸ், ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை, அவருடைய அபிஷேகம் தேவை. நம்ம தேடிக்கொண்டிருக்கிற எல்லாத்தையும் ஓரமாக வச்சு நம்ம எதிர்பார்க்கறது எல்லாம் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை பாடுகள் இருக்கலாம், இன்றைக்கு நிந்தை அவமானம் நமக்கு விரோதமாய் மனிதர்கள் பேசலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பேசினார்கள். வேத வசனம் சொல்லுது, அவரை குத்தினவர்களும் அவரை என்ன செய்வார்கள்? காண்பார்கள். ஒரு நாள் மகிமையிலே அவர் என்ன செய்வார்? வெளிப்படுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையில் வரும் பொழுது யாரெல்லாம் அவருக்கு விரோதமாக, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அதே அபிஷேகம் கர்த்தர் இயேசுவுக்குள் என்ன அபிஷேகத்தை கொடுத்தாரோ அந்த சேம் அனாயிண்டிங் இஸ் இன் யூ. அது உனக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிற நாள் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். அவர் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். உன் அபிஷேகம் உன்னை சும்மா இருக்க விடாது. உனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம் உன்னை ஒருபோதும் சும்மா இருக்க விடாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுதான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும். இந்த அபிஷேகம் உனக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் உன்னை வேற மனுஷனாய் வேற மனுஷியாய் மாற்றுவார். உன்னுடைய நிலைமைகள் மாறும், உன்னுடைய எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். இன்றைக்கு எதிர்க்கிறவர்கள் இருக்கிறார்களா? இன்றைக்கு போராட்டம் இருக்கிறதா? இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறதா? இன்னைக்கு பாடுகள், நிந்தை, அவமானம், இவைகள் எல்லாம் இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த அனாயிண்டிங். உனக்குள்ள அனாயிண்டிங் இல்லைன்னா, அபிஷேகம் இல்லைன்னா இந்த 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 பிரச்சனைகளுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த போராட்டங்களுக்கு, இந்த இந்த சூழ்நிலைகளுக்கு அபிஷேகம் யாருக்குள்ளே இருக்கோ அவர்களுக்குள்ளே நிச்சயம் போராட்டம் இருக்கும். அவர்களுக்குள்ளே பாடுகள் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயம் அவர்களை உயர்த்துவார், அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதுனால எனக்கு அருமையானவர்களே, இந்த அபிஷேகம் நம்மை உயர்த்தும், நம்மை வாழ வைக்கும். இந்த அபிஷேகத்தினால நாம் நிரப்பப்படும் பொழுது அவருக்குரியவைகளை, அவருக்கு உகந்தவைகளை செய்ய நம்மை கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிப்போம். இந்த காலை வேளை இந்த அபிஷேகம் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. உன்னுடைய எதிர்ப்பு, போராட்டம், பிரச்சனைகள், பலவீனங்கள், பாடுகள், நிந்தை, அவமானம், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அந்த அபிஷேகம் என்னை உயர்த்தும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த அபிஷேகம் எனக்குள் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி காட்டுங்க. இந்த அபிஷேகம் எனக்குள் மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எஸ், கைகளை கீழே போட்டுக்கொள்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டு. உம்முடைய வேத வார்த்தை சொல்லுகிறபடி அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அபிஷேகம் எங்களை உயர்த்தும், எங்களை வேறு மனிதனாய் வேறு மனுஷியாய் மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லையப்பா. நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் அபிஷேகம் எங்களுக்குள்ளே அற்புதங்களை, ஆச்சரியங்களை நடப்பிக்கும். ஒருவேளை இந்த நாட்களில், இந்த காலத்தில் நாங்கள் போராட்டங்களை, எதிர்ப்புகளை, பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். தொடர்ந்து எங்களை நடத்துவீர் என்பதை நாங்கள் நம்பி விசுவாசித்து எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன்.
கர்த்தர் கரம் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்தபடி அபிஷேகம் அவர்களை முழுவதும் நிரப்பி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் வந்து அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வாரங்களையும் மறவார். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ்.